ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சின்ன சின்ன ரொட்டீன் விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. மயில் எவ்வளோ சூப்பராக ஆடுது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே வீடியோ எடுத்துகிட்டேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். டைம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு 2 சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க. பாம்பன் பாலம் வீடியோ போட்டிருந்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோப்புக்கு போகிற வழியில் பார்த்தது தான். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட சமையல் வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே முடிச்சுட்டு, அடிக்கிற வெயிலுக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கிளைமேட் இருக்குது. உங்கள் பக்கம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு தோப்புக்கு போய் தென்னை மரம் எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் போனோம். தியாஸ் அப்பா சர்வின் 3 பேருமே முன்னாடியே போயிட்டாங்க. தோப்புக்கு போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அந்த பாத்தி எல்லாமே பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் சாப்பாட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நான் போனேன். சைக்கிளை எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல இணல். நம்ம எப்படி வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு அப்படியே தோட்டத்தில் நல்ல ஜிலு ஜிலுன்னு காற்று, நல்ல இணல். அந்த தண்ணி பாய்ச்சறதுக்கும் அதுக்கும் அந்த கூலிங்காக நல்லா இருந்துச்சு. இது எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 7 to 8 அந்த டைம் நினைக்கிறேன். அந்த டைமிங்கில் இது எடுத்த விலாகு. ஆனால் அப்போவே வெயில் ஓரளவு நல்லா சரசரன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. மரங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த தண்ணியை பார்த்த உடனே பாருங்கள். அதே மாதிரி தான் என்னோடய பசங்களுக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த தண்ணியில் நல்லா விளையாட. அதெல்லாம் வெயிலுக்கு நம்ம ஃபேனு ஏசி அப்படின்னு உட்காந்துறோம். ஆனால் அந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள், வெயிலில் அப்படியே தானே ஒரே இடத்துல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு நின்றேன். எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள். சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த டைமில். அந்த தண்ணிக்கும் அந்த இணலுக்கும் அந்த வீசுகிற காற்றுக்கும் அப்படியே அங்கேயே இருந்துடணுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் வெயில் வர வர அங்கேயுமே ஓரளவு கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது என்ன சுற்றி. ஏன்னா அவ்வளோ வெயில். அதனால் மேக்ஸிமம் மரங்களுக்கெல்லாம் காலையில் தண்ணி பாய்ச்சுறது தான் நல்லது. சிலர் சாயந்தரம் பாய்ச்சுவாங்க. என்னை கேட்டால் காலையில் பகல் ஃபுல்லாக வெயிலில் நின்றுட்டு சாயந்தரம் நான் அதை பாய்ச்சறதை விட பகலில் வெயில், நைட்டு ஃபுல்லாக ஓரளவு கூலிங்காக இருக்கும். நம்ம காலையிலே போயிட்டு நேரத்தோடையே மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறது நல்லது. அப்படி தானே? ஆட்டத்தை பாருங்கள், செம்ம ஆட்டம், ஜாலி. நல்ல லீவு விட்டது அதுக்கும். எப்போ தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச போனாலும் 2 பேரும் நல்லா குளித்து நனைஞ்சிருவாங்க. அந்த லாஸ்ட்டு மடை ஃபஸ்ட்டு போனதுமே நனைய விட மாட்டேன். ஏன்னா எல்லா மரத்துக்கும் நம்ம தண்ணி பாய்ச்ச எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம பாய்ச்சுற மரத்துக்குள்ளே அந்த தண்ணி ஓடுது பார்த்திங்களா, அதில் தான் நனைய சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வர டைமிங்காக இருக்கும். நனைஞ்சிட்டு வந்த உடனே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம போனதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வெயில் வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக அந்த வெயில் வருது பாருங்கள். கிராமத்தில் உள்ள நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேஞ்ச் பண்ணி இந்த வெயிலை வந்து ஓரளவு தணிச்சுக்கிறலாம். ஆனால் டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமந்தான். அவ்வளோதான், மோட்ரு ஆஃப் பண்ணிட்டாங்க. தியாஸ் அங்கிட்டு இங்கிட்டு முழிக்குது. வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். உடனே பாருங்கள், வர மனசு இல்லாமல் வருது. வந்ததுக்கு அதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாப்பாடு தான். நல்ல பசி பசங்களுக்கு. என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா, திருக்க மீன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சுட்டு தான் போனேன். வந்த உடனே எல்லாருமே சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் பசங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருக்குமே திருக்க மீன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது முள் இது இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதனால் குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க நல்லா கறி மீனுன்னு சொல்லி ஊட்டி பசைஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் உட்காரவே முடியலை. அந்த அளவுக்கு வெக்கையாக தான் இருக்கும். பக்கத்தில் முன்னாடி ஃபுல்லாக நம்ம வந்து பிச்சிப்பூ செடியும் மல்லிகைப்பூ செடியும் பந்தல் மாதிரி நம்ம அப்படியே ரெடி பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் எப்படி தண்ணியை விடுறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஷவர் மாதிரி, நல்லா மழை பெய்கிற மாதிரி. அந்த செடி நினைக்கும் மழை வந்துருச்சு போல் அப்படின்னு தான் நினைக்கும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம தண்ணியை வந்து ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னா சொட்டு சொட்டாக அந்த வடிய அந்த வெக்கைக்கும் உள்ள ஃபேனுக்கும் அந்த வெளியில் இருக்கிற அந்த சில்னஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஏசியில் இருந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு நல்ல அந்த இதுக்கும் சூப்பராக இருக்குது. அந்த வெயிலுக்கும் அதுக்கும்
அதுக்கு பிறகு ரொம்ப நாளாக ஆசை நொங்கு சாப்பிடணுன்ட்டு. நான் இந்த வருஷம் அவ்வளவா நொங்கு நம்ம எங்கேயுமே போய் பறிக்கவே இல்லை. அம்மா வீட்டில் தான் அங்கே தர்காவில் சிலை இருக்குது, அதோட வெட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அங்கே குடிச்சிட்டு. அதோட இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ நான் இந்த விலாக் வந்து மண்குண்டு வீட்டில் இருந்து தான் போட்டுட்ருக்கேன். அங்கேருந்து நம்ம நொங்கு எடுத்துகிட்டு வந்தோம். அதை சரி இந்த வெட்டி குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு சாயந்தரம் போல் நொங்கு வெட்டி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இந்த வெயிலுக்கு நொங்கு, இளநீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த வகையில் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நமக்கு கிடச்சிரும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குமே சொந்தமாக இருந்தால் தான் கிடைக்கும், அது வேறு விஷயம். பட் இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் குடிக்கும்போது உடம்புக்கும் சரி நல்லது, பசங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே ஓகே, ரொம்ப நொங்கு வெட்டுறேன். பாருங்க, அப்படி கேமரா பண்ணு. ஒத்தக்கண் சாயந்தரம் ஒரு 5 மணி போல் வீட்டை நம்ம படுக்கிற ஹாலில், நல்லா கட்டிலில் படுக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பட் பெட்டு போட்டு படுத்தாலுமே இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். நம்ம தரையில் பாய் விரித்து படுக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க நல்ல தரையை வந்து சாயந்தரம் நான் என்ன பண்ணிடுவேன்ட்டுனா ஹாலை மட்டும் நல்லா மாப்பு போட்டு ஃபுல்லாக வந்து சதன்னு ரொம்ப புழிஞ்சு விடாமல் நல்லா ஈரமாகவே தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஃபேன் போடாமல் தரையை நல்லா ஹீட்டை உள்வாங்கிற மாதிரி விட்டுருவேன். ஃபேன் போட்டால் கூட சீக்கிரம் காஞ்சிரும். அப்போ தரை நல்லா கூலிங்கை இழுத்து வச்சுக்கிறோம். திரும்பி 2வது தடவை ஒரு தடவை கூட நல்லா மாப் போட்டுட்டு ஒரு 5 மணி 5:30 போல் இப்படி பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல பாய் விரித்து நம்ம படுக்கும்போது நல்லா இருக்குது. இல்லைனா ரொம்ப அந்த இடம் ஹீட் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். புது வீட்லேயுமே இப்போ அப்படி தான் நான் பண்ணுறது, நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம எப்பயுமே நம்மளோட சாயந்தர வேலை நம்ம வீட்டில் பூ எடுக்கிற வேலை தான். இப்போ மல்லிகைப்பூ சீசன் அதிகமாக இருக்கிறனால நம்ம வீட்டில் நிறைய பூ, அதெல்லாம் எடுக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் சாயந்தர டைமு. ஏன்னா மல்லிகைப்பூ எல்லார் வீட்லேயும் செடியாக இருக்கும், என் வீட்டில் மட்டும் கொடி மாதிரி படர்ந்து மேலே போய் மரமாக போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். சீத்தாப்பழ மரத்தில் ஃபஸ்ட்டு பந்தல் பிச்சிப்பூ பந்தலில் விட்டுருந்தேன், இப்போ சீத்தாப்பழ மரத்துக்கு போயிடுச்சு. மரத்தில் ஏறி மல்லிகைப்பூ பறிக்கிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பசங்க குட்டியாக இருக்கும்போது கீழே வச்சுருந்தப்ப அந்த செடியை போய் கட் பண்ணி ஒடிச்சு விட்டாங்க. நான் அதை அப்படியே எடுத்து ஓரமாகவே அப்படியே விட்டதில் பந்தலில் விட்டுருந்தேன். அப்புறம் அப்படியே மரத்துக்கு தாவி போயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி மல்லிகைப்பூ மரத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பெருசாக எந்த விஷயமும் இல்லாட்டாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு யூடியூப்க்கு வந்த உங்களுக்கு கொஞ்சம் கண்குளிர சின்ன விஷயங்கள் இந்த வெயிலுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.